இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது ஜனாதிபதியினை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நேற்றைய தினம் காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி 4 மணி வரை இடம்பெற்றது. தேர்தல் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து தற்போது வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த அடிப்படையில் தபால் மூல வாக்களிப்புகள் எண்ணிக்கைகள் தற்பொழுது வெளியாகி வருகின்ற நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் 7494 வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 7080 வாக்குகளையும், சஜித் பிரேமதாச 7058 வாக்குகளையும், அனுரகுமார திசாநாயக்க 2186 வாக்குகளையும் பெற்றுள்ளார். மொத்தமாக பதியப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை 37355. அதில் செலுத்தப்பட்ட வாக்குகள் 26028, செல்லுபடியான வாக்குகள் 24786, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1242. இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட நல்லூர் தேர்தல் தொகுதியின் தபால் மூல வாக்களிப்பு விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் 10,097 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 8,804 வாக்குகளையும், சஜித் பிரேமதாச 7,464 வாக்குகளையும், அனுரகுமார திசாநாயக்க 3,835 வாக்குகளையும் பெற்றுள்ளார். பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை 50,853 ஆகும். மொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்குகள் 33,386. அதில் செல்லுபடியான வாக்குகள் 31,526, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1,860. நல்லூர் தேர்தல் தொகுதியில் இந்த முறையும் 2 சின்னங்களுக்கு இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக அளிக்கப்பட்ட வாக்குகளை அடிப்படையாக கொண்டு அவதானிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பியதாச என்பவருடைய ஜனாதிபதி வேட்பாளருடைய கால்குலேட்டர் சின்னமும் சயித் பிரேமதாசாவினுடைய தொலைபேசி சின்னத்துக்கும் இடையில் சின்ன வேறுபாடுகளை அவதானிக்க முடியாமையின் காரணமாக சில வாக்குகள் மாறப்பட்டுள்ளதாக அவதானிகள் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் வன்னி மாவட்டத்தின் தபால் மூல வாக்கு விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் சஜித் பிரேமதாசா 4899 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 4257 வாக்குகளையும், அனுரகுமார திசாநாயக்க 2092 வாக்குகளையும், தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் 1160 வாக்குகளையும் பெற்றுள்ளார். பதியப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை 13,389. செலுத்தப்பட்ட வாக்குகள் 13,108. செல்லுபடியான வாக்குகள் 12,764. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 344. அதன் அடிப்படையில் வன்னி மாவட்டத்தின் தபால் மூல வாக்களிப்பு நிலவரத்தின்படி தமிழ் பொது வேட்பாளர் பின்தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை திருகோணமலை மாவட்ட அஞ்சல் மூல வாக்கு விவரங்களின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க 5480 வாக்குகள், சஜித் பிரேமதாசா 4537 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 3630 வாக்குகளையும், பொது வேட்பாளர் அரியநேத்திரன் 431 வாக்குகளையும் பெற்று கொண்டுள்ளனர். பதியப்பட்ட வாக்குகள் 14,964. செலுத்தப்பட்ட வாக்குகள் 14,780. செல்லுபடியான வாக்குகள் 14,463. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 317. இதன் அடிப்படையிலும் தமிழ் பொது வேட்பாளர் திருகோணமலை மாவட்ட அஞ்சல் மூல வாக்களிப்பில் பின்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்ட அஞ்சல் மூல வாக்குகள் எண்ணிக்கை வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க 5967 வாக்குகளையும், சஜித் பிரேமதாசா 3205 வாக்குகளையும், அனுரகுமார் திசாநாயக்க 2479 வாக்குகளையும், அரியநேத்திரன் 901 வாக்குகளையும் பெற்றுள்ளார். அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அஞ்சல் மூல வாக்குகளின் அடிப்படையில் அரியநேத்திரன் பின்தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை வெளியான தபால் மூல வாக்களிப்பு விவரங்களின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் மற்றும் நல்லூர் தொகுதி ஆகியவற்றுள் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் முன்னிலையில் உள்ளதுடன், மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் வன்னி மாவட்டம், திருகோணமலை மாவட்டம் ஆகியவற்றில் தமிழ் பொது வேட்பாளர் பின்தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் தபால் மூல வாக்களிப்பில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.